ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுறாங்க. அவங்க வெறும் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு எந்த டேட்டாவும் சொல்லாம பத்திரிகையாளர் சந்திப்புல உதயநிதி ஸ்டாலின் போய் நீங்க கேட்ட என்ன சொல்லுவாரு? இஹிஹி உஹுஹு ஏஹே. இதை தவிர அவர் எப்ப பதில் சொல்லியிருக்காரு? பத்திரிகையாளர் சந்திப்புல தமிழகத்தினுடைய ஊடக நண்பர்கள் போய் உதயநிதி ஸ்டாலின் நீங்க கேள்வி கேட்டா இஹிஹி உஹுஹு அஹஹா தவிர எப்ப அவர் பதில் சொல்லியிருக்காரு? யாரு உங்ககிட்ட பதில் சொல்றா? யாருமே பதில் சொல்றது இல்ல உங்ககிட்ட. அப்புறம் எப்படி அரசு உங்களுக்கு உண்மையான டேட்டா கொடுப்பாங்க? பத்திரிகை நண்பர்கள்ட்ட அரசு அமைச்சர்கள் பேசுறதே பொய்யா பேசுறாங்க. அண்ணா இவர் 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு ஈர்த்திருக்கிறோம் அப்படிங்கிறார். வெள்ளை அறிக்கை கொடுங்க. 10 லட்சம் கோடி எங்க? இந்தியாவில் தமிழகம் இன்னைக்கு 7வது இடத்துல இருக்கு முதலீடு ஈர்த்ததுல. ஏதோ ஒரு கார் கம்பெனி, ஒரு டயர் கம்பெனி, ஒரு நட்டு கம்பெனி, ஒரு போல்ட் கம்பெனிக்கு வெளியே ஒரு எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சுட்டு இந்த விவேக் சொல்லுவார் இல்லங்க, 700 ஸ்பேர் பார்ட்ஸ்ல ஓடாத ஒரு லாரி எலுமிச்சம்பழத்துல ஓடுதுன்னு. அந்த மாதிரி ஒரு நட்டு கம்பெனி போல்ட் கம்பெனிக்கு போயிட்டு அதை மட்டும் போட்டோ எடுத்து பத்திரிகை நண்பர்கள்ட்ட ஏமாத்த பாக்குறாங்க. இங்க இவங்க வந்துட்டாங்க, அவங்க வந்துட்டாங்க. உத்தரப்பிரதேசம், குஜராத், மகாராஷ்டிரா, தெலங்கானா பாருங்க, ஆந்திரா பாருங்க, எவ்வளவு நிறுவனங்கள் அங்க போறாங்க. அதனால் ஏமாற்றுகின்ற வேலை 10,26,000 கோடி 10.26 lakh crore அவங்க அதிகாரப்பூர்வ கணக்கு. வெள்ளை அறிக்கை கொடுங்க. எப்ப வந்துச்சு? எங்க வந்துச்சு? பில்டிங் ஆயிடுச்சா? செங்கல் வச்சாச்சா? இன்னைக்கு முதலமைச்சர் ஜெர்மனி போக வேண்டிய அவசியம் என்ன? லண்டன் போக வேண்டிய அவசியம் என்ன?